சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வெற்றி இதுவே ஒவ்வொரு மனித வாழ்வின் மூல மந்திரம். வெற்றியை நோக்கியே மனித பயணம் தொடர்கிறது. ஆனால் தடைகளையும் இடையூறுகளையும் கண்டு கலங்கி தேங்கி விடுகிறோம். தோல்வி அடைந்து விட்டதால் புலம்புகிறோம். என் அன்பு குழந்தையே, வெற்றியின் சூட்சுமத்தை நான் உனக்கு சொல்கிறேன் கேள். ஏதேனும் வேலையை நீ சொல்வதாக முடிவெடுத்து விட்டால் முழு மனதுடன் சொல். மற்றவர்கள் முன் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை செய்யக்கூடாது. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த நீ ஏன் இத்தனை முணங்குகிறாய்? முதலில் அந்த வேலையை நீ செய்ததும் உனக்கு வரும் சந்தோஷம், ஆனந்தம், திருப்தி, அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. அதன் பிறகுதான் நீ மற்றவர்களின் சந்தோஷத்தை யோசிக்க முடியும். உன் சந்தோஷத்தின் பிரதிபலிப்பே அவர்களிடம் இருந்து வெளிப்படும். சரி, வெற்றி என்பதன் அறை தன் என்ன ஒரு வேலையின் மூலம் லாபம் சம்பாதிப்பதும் ஒரு வகையான வெற்றி. லாபம் என்றால் பணம், பொருள்தானா? இப்பொழுது நீ ஒரு தொழில் துவங்குகிறாய் என்று வைத்துக்கொள்வோம். 6 மாதம் கடுமையாக உழைக்கிறாய். அத்தொழிலை பற்றிய நிறை குறைகள், சூட்சுமங்களை கற்று தேர்கிறாய். ஆனால் தொழிலில் போதிய பண உறவு வரவில்லை. இப்பொழுது நீ தோற்றுவிட்டதாக பொருளுகுமா? உனக்கு லாபமே கிடைக்கவில்லையா? ஏன் இல்லை? நீ செய்த தொழிலை பற்றி முன்பு இல்லாத அளவு அறிவை பெற்றிருக்கிறாய், அனுபவங்களை பெற்றிருக்கிறாய். ஒரு தொழிலை தொடங்கி நடத்தும் அளவிற்கு தைரியத்தை வளர்த்திருக்கிறாய். ஏன் நஷ்டம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து தெரிந்திருக்கின்றாய். இவையெல்லாம் அத்தொழிலின் மூலம் உனக்கு கிடைத்த லாபம்தானே. பணம் மட்டும்தான் லாபம் என பொருட்படாது. தோல்வியும் தவறுமே வெற்றிக்கான படிகள். எந்த ஒரு தீமையிலும் சிறு நன்மை உண்டு. தவறுகளில் இருந்து தானே நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும். வெற்றிக்கான திறவுகோலும் அதுவே. சில பேர் உன் வேலையை வெறுக்கவும் செய்யலாம். சில பேர் யோசனையும் சொல்லலாம். மனதை திறந்து வை. நல்லது கெட்டது இரண்டையும் சரிசமமாக கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி செய். உன்னை புகழ்ந்து பேசுபவரை நேசிப்பது போலவே உன்னை இகழ்பவர்களை சொல்லும் கூற்றையும் கூர்ந்து கவனி. அது ஒருவேளை சரியாக இருக்கும் பட்சத்தில் திருத்திக் கொள்வதில் தவறு இல்லையே. ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள். நல்லதும் கெட்டதுமாக இரண்டையுமே ஏற்று தெளிவு பெற்று கொள்வது உன் சாமர்த்தியம். இன்றைக்கும் பயிற்சி செய்வதை மட்டும் நிறுத்திவிட வேண்டாம். பயிற்சியின் முடிவுதான் வெற்றி. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் உன் தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. நான் உனக்கு போதுமான அளவில் திறமையை கொடுத்திருக்கின்றேன். அந்த திறமையை என்றைக்கும் மதிக்க வேண்டும். மற்றவர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தராதே. நான் சரியான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகளை உன் மனதில் ஏற்றி அதை வெற்றியை மாற்றிக்கொள்வது உன் கையில் உள்ளது. உன் வெற்றிக்கான பாதையை நான் சமன் செய்து கொண்டிருக்கின்றேன். என்றும் உனக்கு பக்க பலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். தன்னம்பிக்கையோடும் முயற்சியோடும் என் கையை பிடித்து கொண்டு என் பின்னாலே வா. உன் வெற்றிக்கான வழியை நான் சொல்கிறேன். இலக்கை நான் அடையச் செய்கிறேன். சாயப்பா நான் இருக்க பயமேன். வெற்றிக்கான வழியில் உன் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னை நோக்கி வெற்றியை நான் அளித்து வருகிறேன்.
நான் சொல்கிறேன், நீ ஜெயமாக சந்தோஷமாக வாழப் போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.